இப்போ இதை வினைன்றது வந்துட்டு தீவினை மட்டுமா இல்லைன்னா நல்வினையுமா? ரெண்டு வினை, நல்வினை தீவினை. நல்வினை தீவினைக்கு ஏற்ற மாதிரி தான் மனிதனுடைய வாழ்வு நடக்குது உலகத்தில். நல்வினையும் இல்லை தீவினையும் இல்லை. நல்வினையும் தீவினையும் இல்லாதவனுக்கு உலகம் தெரியுமா? தெரியாத போது எனக்கு ஊடு இருக்குதுன்னு நினைப்பு வருமா? உனக்கு எனக்கு பணம் இருக்குதுன்னு நினைப்பு வருமா? எதுவும் கிடையாது. அப்போ உனக்கு உன்னுடைய நினைப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா, கடவுள் இருக்கிறார், அது மட்டும்தான் உன் நினைப்பாக இருக்கும். அப்போது கடவுள் மட்டும் இருக்கிறார்ன்ற நினைப்பு உள்ளவனுக்கு கடவுளும் இருக்குது, உலகமும் இருக்குது, கடவுளும் இருக்குது, குடும்பமும் இருக்குதுன்றவனுக்கு எல்லாம் இருக்கும். கடவுள் மட்டும் இருக்கிறாரு அப்படின்ற நினைக்கிற ஞானிக்கு இந்த உலகத்தில் திணை அளவு கூட அவனுக்கு சொத்து சுகம் கிடையாது. அவன் நினைக்க போகிறதே கிடையாது. அப்புறம் அவனுக்கு எங்கே சொத்து சுகம்? அப்போது இந்த திணைன்றது எவ்வளோ சின்னது, அந்த அளவு கூட இந்த உலகத்தில் இல்லைடான்றார் பட்டினத்தார். அப்போ தான் உனக்கு நல்வினையும் இல்லை தீவினையும் இல்லை. நல்வினையும் தீவினையும் இருக்கிற வரைக்கும் உலக வாழ்வு. நல்வினையும் தீவினையும் மனிதங்கிட்ட இருந்து விலகி போச்சுன்னா அவனுடைய வாழ்வு எப்படின்னா இறை வாழ்வு.